Hi everyone, 10th standard Maxக்கு 2 mark, 5 mark, 8 mark பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு 10லேருந்து 15 5 மார்க் நான் சொல்கிறது படிச்சிங்கன்னா 10 5 மார்க் மேலே இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கிராஃப் ஜாமெட்ரி உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு. ஸோ அதை கணக்கச்சிதமாக ஒரு 2 மாடல் போட்டு பாருங்கள். அதில் 16 மார்க் எடுத்துடலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை படிச்சிங்கனாலே 12 மார்க் 14 மார்க் எடுத்துடலாம். 14 நினைக்கிறேன், 14 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. 1 மார்க் வந்து புக் பேக்கை நல்லா படிச்சுக்கோங்க. போர்ஷன்ஸ் என்னன்னு தெரியும்ல, ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர். தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஃபோர்த்து சாப்டரில் 4.1 4.2 மட்டும்தான். ஃபிஃப்த்து சாப்டரில் எல்லாமே இருக்கும். சிக்ஸ்த்து சாப்டரில் 6.1 மட்டும்தான். இதுக்கான 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரி, இப்போது கிராஃபில் எதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று போட்டு பார்த்து தேர்டு ஃபோர்த்து கண்ணில் பார்த்துருங்க. ஏன்னா அவனே டேபிள் கொடுத்துருவான். இந்த ஃபஸ்ட்டு 2 டேபிள் கொடுக்க மாட்டான். ஸோ அதை நீ வந்து போட்டு பாரு. 1 2 3 4 நல்லா பார்த்துக்கோ அந்த செம்ம. ஸோ எக்ஸாம்பிளில் இந்த 4 செம்மே நீ கண்ணு வச்சுக்கணும். எதெல்லாம் டேபிள் கொடுக்கலையோ அதை நல்லா பார்த்துக்க. ஏன்னா டேபிள் கொடுக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் டேபிள் எப்படி வந்தது அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். இன்டெரக்ட் வேரியேஷன் இது, டேரக்ட் வேரியேஷன் இது அப்படிங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுக்கோ. ஸோ இது ஒரு 8 மார்க். ஜாமெட்ரியில் சிமிலர் ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு 2 மாடல் போடு. எனக்கு தெரிஞ்சு இந்த 11 12 போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். பழகி வச்சுக்க. கண்டிப்பாக ஒன்று எழுதலாம். 16 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செட்டு படிச்சினாலே நீ வந்து எப்படின்னா 3 5 மார்க் அட்டன் பண்ணலாம் கோட்டலியில். ஸோ அப்போ பப்ளிக்கில் 2 தான், பட் கோட்டலி எக்ஸாமுக்கு 3. எப்படின்னா எக்ஸைஸ் 1.1ல் 6 7, எக்ஸாம்பிள் 1.3 ஏ கிராஸ் யூனியன் இன்டர்செக்ஷன். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. எதையுமே விடாத, எல்லாத்தையும் ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துரு. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்கு ஏதோ 1 2 போட்டு பார்த்துரு. 1.2ல் ஃபோர்த்து சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. 1.4ல் ஆரோ டயக்ராம், டேபிள், ஆர்டர் பேர் ஒன்று கேட்டுருவான். 9th 10th எஃப்எக்ஸ் சம் ஒன்று கேட்டுருவான். எக்ஸாம்பிள்லையும் அதே மாடல் தான். ஸோ இதுலேயும் ஒரு 2 3 சம் நல்லா போட்டு பாருங்கள். கன்ஃபார்மாக இதுலேயும் மஞ்சள் கலரில் ஏன் சார் மார்க் பண்ணிக்கிங்கன்னு கேட்டால், ரொம்ப வீக்காக இருக்குங்க சார், என்னால் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த மஞ்சள் கலரில் மட்டும் படிச்சிங்கன்னா 9 5 மார்க் எழுதலாங்கிறது நான் ஷுவராக சொல்லுவேன். 2 மார்க் வந்து 9 2 மார்க் எழுதலாம். அந்த கம்பல்சரி மட்டும் என்னால் ஷுவரிட்டி கொடுக்க முடியல. ப்ளஸ் கிராஃப் ஜாமெட்ரி மஞ்சள் கலரில் எல்லாம் மேண்டிட்டரியாக படிக்கணுங்கிறத அர்த்தம். மீதி எல்லாமே நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதும் படிச்சிங்கன்னா சென்டம் தான். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. படிக்க முடியாத பையன் மஞ்சள் கலரில் படித்தாலே, மஞ்சள் கலரில் மார்க் பண்ணி படித்தாலே 9 5 மார்க் எழுதலாம். ஸோ அப்போ 1.5ல் இந்த எஃப்ஓஜி எப்படியாவது போட்டு பாரு. அந்த 8th 3 சப்டிவிஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவான். எக்ஸாம்பிள் இது 2 நல்லாவே சொல்கிறேன். இதுலேருந்து ஒன்று கன்ஃபார்மாக வரும். ஸோ 3 5 மார்க் இப்படி பிரித்து கேட்டுறாங்கப்பா. அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிங்கனாலே 3 5 மார்க் எழுதிடலாம். ஸோ அடுத்த செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.6 HCF கண்டிப்பாக போட்டு பாரு. ஒரே சம் தான். 2.5ல் 7 11 12 3 கன்சிடர் 624 T24 = 0 ப்ரூவ் பண்ணுறோம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ சம். 3மே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் 4 கன்சிடர் மதரு. ஸோ இந்த 5 சம்மில் ஏதோ ஒரு சம் வந்துடும். பட் படிக்க முடியாத பையன் இந்த 3 சம் மட்டும் பார்த்துட்டு போ. எக்ஸாம்பிள் 2.36 2.33 3 பார்த்துரு. எல்லாருமே 2.36 படிக்க முடியாதான் பார்த்துக்க. எக்ஸைஸ் 2.7ல் 9th 2.44. ஸோ இது வந்து ஜிபியோட ரொம்ப முக்கியமான ஒரு சம் 5 மார்க்கு. படிக்க முடியாதவங்க வேண்டாம். 2.8ல் 3 3 3 5 5 5 n டேர்ம்ஸ். இது கண்டிப்பாக சம் வரும். இதுலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த 2.9ல் 6th சம் ரேகா சம். கண்டிப்பாக ரேகா சம்மை போட்டுப்பாரு. கண்டிப்பாக ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க. ஸோ 2.56 எக்ஸாம்பிளில் 3rd சப்டிவிஷனும் ஒரு வாட்டி பார்த்துரு. ஆனால் படிக்க முடியாத பசங்க இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 2 எழுதிடலாம். இதுலேயுமே ஒரு 3 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். 3.1 வந்து இங்கே நோட் பண்ணலங்கிற காரணம் நீ வந்து பயப்படாத. நல்லா படிக்கிறவங்க மட்டும் 3.1 பார்த்துக்கோ. மீதி எதுவுமே பார்க்க வேணாமாங்க சார்னா தைரியமாக பார்க்காட்டோன்னா ஆப்ஷனில் விட்டுக்கலாம். அப்போ 3.1ல் என்னெல்லாம் பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு 1ல் 3 சப்டிவிஷன் பார்க்கணும், செகண்ட் 1லையும் 3 சப்டிவிஷன் பார்க்கணும். எக்ஸாம்பிளில் எல்லாமே பார்க்கணும் 3.1ல். ஸோ 3.1 படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோ. படிக்க முடியாத ஜிசிடி 4 சம் இருக்கும். 2 சம் போட்டுப்பாரு. ஸ்கொயர் ரூட்டு MN AB எல்லாத்துலேயும் ஒரு சம் போட்டு காம்ப்ளிகேட்டான சம் போட்டுப்பாரு. ஒரு 3 சம். ஸ்கொயர் ரூட்டு ஜிசியில் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்துடும். இல்லை 2மே கரெக்டாக கேட்பான். நல்லா படிக்கிற குழந்தைங்க 3.1 போட்டுக்கோ. 3.14 ஆல்ஃபா பீட்டா சார், 3.13 நேச்சர் ஆஃப் ரூட் சார், ஸ்கொயர் மெத்தட் சார், இதெல்லாம் வராதா, சிம்பிளிஃபிகேஷன் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. வரும், நம்ம ஆப்ஷனில் விட்டுக்கலாம். இதை மட்டுமாவது படிங்க. சாப்டர் 4 தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம். கண்டிப்பாக ஒரு தியரமில் ஒரு கன்ஃபார்ம் தியரம். கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டு, டயக்ராமு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ரூஃபு எல்லாம் போட்டு சூப்பராக படித்து எழுதிப்பார். சாப்டர் 5ல் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து குவாடிலேட்டர் கே கண்டுபிடிக்கிறது. K = -5 ஆன்சர். இது ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 3 சம்மில் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிளில் 5.6 சேர்த்து பார்த்துக்க. கன்ஃபார்மாக குவாடிலேட்டரில் குவாடிலேட்டரும் கேட்பான். 5.2ல் 10 11 12 எக்ஸாம்பிள் 5.16 இதுவுமே பார்த்தது ரொம்ப நல்லது. 5.3ல் 9th ஆல்டிடியூட் மீடியன் கன்ஃபார்மாக ஒரு சம். இந்த 3லையுமே 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லா படிக்கிற குழந்தைங்க 5.4ல் சேர்த்து பார்த்துக்கோங்க. 8 10 11 எக்ஸாம்பிள் 5.36 சேர்த்து பார்த்துக்கோங்க.
படிக்க முடியாதவங்க 5.1லேருந்து 5.3 மட்டும் பாருங்கள். 6th சாப்டரும் நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பாருங்கள். 6.1ல் இந்த சம்ஸ் மட்டும் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 5 மார்க்குமே எடுக்க ரெடியாக இருங்க. 9 5 மார்க்குங்கிறது கணக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 5.1ல் ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். 5.23ல் ஒரு சம் வந்துடும். 2 சம் ஆச்சுங்களா? இதில் 2லையும் கம்பேர் பண்ணால் ஒரு சம் வந்துடும். 3ஆ தேல் சீரம் ஆங்கிள் ஒரு தீரம் வந்துடும். 4ஆ அதுக்கப்புறம் இதில் எப்படியும் நான் மார்க் பண்ணது 2 இல்லை 1 வந்துடும். 5ஆ அப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 8 5 மார்க் சும்மாவே வருது. நான் இத்தனை கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் 9 அசால்ட்டாகவே எழுதிடலாம். நான் கொடுத்து எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா 10மே எழுதிடலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது 2 மார்க்கு. 2 மார்க் வந்து நல்லா கவனிங்க. அது கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 2 மார்க் எடுத்துருவான். அப்போ கோட்டையில் சொல்கிறேன் 1.1ல் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். 1.2 ஈஸி. 1.3 படிக்க முடியாதுன்னு பார்க்காத, படிக்கிற மட்டும் பாரு. 1.4ல் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். 1.5ல் கே கண்டுபிடிக்கிறது ஏ கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பேன். அது போக மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது நல்லா படிக்க முடியாத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ 3 2 மார்க்கில் 2வது எழுதலாம். ஸோ அடுத்தது சாப்டர் 2ல் 3 2 மார்க் எழுதணும்னா 2.1 2.2 2.4 2.5 2.8 2.7 இந்த 2 கணக்கு மட்டும். ஸோ இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அண்ட் படிக்கிற பையன் எல்லாமே பார்த்துக்க 2.9 எல்லாம் 3 2 மார்க்கில் 1 2 எழுதலாம். சாப்டர் 3ல் 3.3ல் ஃபஸ்ட்டில் 3.2ல் எல்சிஎம் கண்டிப்பாக வரும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துரு. 3.5ல் இது சிம்பிளிஃபை. 3.6 சிம்பிளிஃபை பார்த்துக்கோங்க. ஆனால் படிக்க முடியாத பையன் அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் பார்த்துக்க, டேம் ஷோராக வந்துடும். ஸோ அடுத்து 3.7 ஸ்கொயர் ரூட், சின்ன ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக வரும். சம் அண்ட் ப்ராடக்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b/a, ஆல்ஃபா பீட்டா c/a, x ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரூட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா படித்தா இது எழுதிடலாம். ஒன்றுமே இல்லை. நேச்சர் ஆஃப் ரூட் b² - 4ac 3 கண்டிஷன் இருக்கும். அது தெரிஞ்சால் இது போட்டுடலாம். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போது அல்ஜிப்ராவில் 3லேருந்து 2 2 மார்க் எழுதலாம். சாப்டர் 5ல் நல்லா படிக்கிற குழந்தைங்க ஃபஸ்ட்டு 5.1ல் அந்த ட்ரையாங்கிளாக பார்த்துக்கோ. 5.2ல் 2 பாயிண்ட் ஸ்லோப்பை படிச்சுட்டு இந்த 7 கணக்கை பார்த்தீங்கனாலே போதும். நல்லா படிக்கிறவங்க 1 2 சேர்த்து பார்த்துரு. 5.3ல் இந்த மஞ்சள் கலரில் போட்டது மட்டும் படிக்க முடியாத பையன் பாரு. இதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலா படிக்கணும் நான் பின்னாடி எழுதியிருக்கேன், அது காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸசைஸ் 5.3 பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் ஸ்லோப்பில் 5.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தால் இந்த ஃபார்முலா, 1 பாயிண்ட் கொடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்தா இந்த ஃபார்முலா, பேரலல்னா இந்த ஃபார்முலா, பர்பண்டிகுலர் இந்த ஃபார்முலா, இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சம்மில் கொடுத்தானா இந்த ஃபார்முலா, ஏவும் பியும் அவனை கொடுத்தோம் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் போட முடியும். 5.4ல் பேரலல் பர்பண்டிகுலர் இந்த மஞ்சள் கலரில் போட்டது கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இதுலேயும் ஒரு 3லேருந்து 4 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். சாப்டர் 6ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் 3ல் ஃபஸ்ட்டு சம் 6.5 எக்ஸாம்பிள் கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் ஒழுக்கமாக பார்த்தாலே 9 2 மார்க் எழுதலாம். கம்பல்சரி மட்டும் என்னால் சொல்ல முடியல. ஓகேவா? ஆனால் நீ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 10மே எழுதலாம். சார் யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து சம் வருமா? வர்றக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பப்ளிக் பார்த்துக்கலாம். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். 100 out of 100 எடுத்துடலாம். ஸோ நல்லா படிக்க முடியாத கூட 90க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அந்த லைக் தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். தேங்க்யூ.